அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து மனிதர்களை இயற்கையாக வாழ விடுங்கள். அவர்களை இயற்கையாக சாகவும் விடுங்கள். ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல, கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல. இயற்கையாக வாழ விடுங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடும்ப அமைப்பு, சமய அமைப்பு, வாழ்வியல் அமைப்போடு அவங்க வாழ்ந்துட்டு போகணும். இங்கே இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு நீங்கள் அவங்க மேலே திணிக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இந்த மொழி பேசுகிறவங்க தான் வாழணும், இன்னொரு மொழி பேசுகிறவங்க வாழக்கூடாது. இந்த சமயத்தை பின்பற்றுறவங்க தான் வாழணும், இந்த சமயத்தை பின்பற்றுறவங்க வாழக்கூடாது அப்படின்னு அவங்க மேலே ஒரு காம்ப்ளெக்சிட்டியை திணிக்காதீங்க. வசதியாக உள்ளவன் தான் வாழணும், அறிவாளி தான் வாழணும், வசதியில் கொஞ்சவர்கள் நன்றாக வாழக்கூடாது, அறிவில் குறைந்தவர்கள் நன்றாக வாழக்கூடாது. இப்படிலாம் இந்த எந்த விதமான ஒரு அபிப்பிராய பேதங்களையும் இந்த சமூகத்தில் விதைக்காதீர்கள். எல்லோரும் அப்படி இருந்தாலே எல்லோரும் இயற்கையாக வாழ்வாங்க. அவனுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது மாதிரி இன்னொரு மதத்தின் மேல் போய் உங்கள் மதத்தை திணிக்காதீங்க. இந்த மதத்துக்கு நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு இதை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். இதுதான் இந்த அபிப்பிராய பேதங்களை உருவாக்குறது, அவங்க மேலே திணிக்கிறது, அவங்கள ஒரு கம்பல்ஷனை நோக்கி தள்ளுறது. இதெல்லாம் வேண்டாம். அவங்க பாட்டுக்கு அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ, எந்த வாழ்வியலை நோக்கி போகிறாங்களோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு எந்த முறையான வாழ்வு, உயர்நிலையோ நடுநிலையோ கீழ்நிலையோ, அதில் அவங்க வாழ்ந்துட்டு போட்டுமே. சிங்கம்தான் வாழணும், வேறு எந்த மிருகங்களும் வாழக்கூடாது அப்படின்னு காடுகளில் உள்ள சிங்க கூட்டங்கள் சொல்வதில்லை. புலி கூட்டமும் அப்படி தான். நான் தான் என் இனம் மட்டுமே வாழணும், புலி இனமே மட்டுமே வாழ்ந்துச்சுன்னா, சிங்க இனமே மட்டுமே வாழ்ந்துச்சுன்னா, புலி தான் புலி அடித்து சாப்பிடணும், சிங்கம் தான் சிங்கத்தை அடித்து சாப்பிடணும். அப்படி கிடையாது. எல்லா இனங்களும் அதன் வழியிலே அது வாழணும். சிங்கம் அப்படி தான் வாழுது, புலி அப்படி தான் வாழுது, குதிரை அப்படி தான் வாழுது, கழுதையும் அப்படி தான் வாழுது. நான் மனுஷங்களை சிங்கம், புலி, குதிரை, கழுதைன்னு பிரிக்கலை. அந்த காடுகளில் அப்படி ஒரு அபிப்பிராய பேதம், அப்படி தான் அது வாழ முடியும். அந்த காடோடைய அமைப்பு நாட்டிலையும் அப்படித்தான். நாடுகள்லேயும் ஒருவருக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழ்ட்டுமே. இப்படி வாழ்ந்தால் தான் உயர்வு, இப்படி வாழ்ந்தால் அவங்க நல்ல வாழ்க்கை இல்லை, அவங்க கேவலமானவர்களை தான் திணிக்க வேண்டாம். அதுதான் சொன்னேன், அவரவர்களை வாழ விடுங்கள். அது மாதிரி அவங்கவுங்களையும் அவங்க ஃப்ரீயாக சாக விடுங்கள். சாக விடுங்கள்னு என்ன, ஏதோ அவங்க மேலே ஒரு வன்முறையை விதைத்து, அவங்க மேலே ஒரு வெறுப்பை உமிழ்ந்து, அவங்கள பிடிக்காத ஒரு கூட்டம் அவங்கள போய் அவங்களுக்கு தீங்கிழைத்து, அவர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக இது வேணாலும் பேசக்கூடாது. இந்த வாய் இருக்கு இல்லையா, மனிதர்களுடைய வாய், நல்லவையை மட்டுமே பேசணும். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே பேசணும். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிறதா இருந்தால் பேசணும். அடுத்தவர்களுக்கு பிற உயிர்களுக்கு கெடுதல் செய்கிற மாதிரி இருந்தால் பேசவே கூடாது. நம்ம வாய் இருக்குது, வாயில் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை தானே போடுறோம். நமக்கு புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், ஃபேட் வேணும் தானே போடுறோம். பழங்கள் வேணும், காய்கறிகள் வேணும், கீரைகள் வேணும். இதில் விஷமாக போடுறது இல்லையா? நம்ம வாழ்கிறதுக்கு விஷம் போடுமா வாயில்? விஷத்தை சாப்பிட்டு ஏன் வாழ முடியாது? அது மாதிரி இந்த அமுதங்களை உண்ணும் அழகான உணவுப் பொருட்களை உண்ணும் இந்த வாய் இருக்கு இல்லையா, அடுத்தவங்களை வாழ வைக்கிறத மட்டும் பேசட்டும். அடுத்தவங்களுக்கு வாழ வைக்கட்டும் ஒவ்வொரு சொல்லின் செயலின் மூலமாக. இந்த வாயை திறந்து அபிப்பிராய பேதங்களை உருவாக்கி அடுத்தவர்களை அழித்தல் செய்ய வேண்டாம். அது இன ரீதியாக, மொழி ரீதியாக, சமய ரீதியாக எதுக்கு? அவங்க இயற்கையாக பிறந்து இயற்கையாக வாழ்ந்து அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பிடிச்ச மாதிரி இறக்கட்டுமே, இயற்கையிலே இறக்கட்டுமே. யாரும் நிரந்தரமாக வாழ்ந்துட முடியாது. ஆனால் அவர்கள் இயற்கையாக பிறந்து வாழட்டும், இயற்கையாக வாழ்ந்து இறக்கட்டும். நீங்கள் செயற்கையாக சில திட்டங்களை போட்டு அந்த கூட்டத்துக்குள்ள அபிப்பிராய பேதங்களை உருவாக்கி அவர்களை ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை அழித்தல், ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை வாழ விடாமல் செய்தல், ஒரு கூட்டம் நான் தான் பெரியவன்னு சொல்கிறது, நான் தான் அறிவில் சிறந்தவன், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி இன்னொரு கூட்டத்தை நீ தாழ்ந்தவன், நீ வாழ தகுதி இல்லாதவன், நீ ரொம்ப கீழ்நிலையாகலாம்னு சொல்லி
யாரையும் அழிக்க வேண்டாம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிறந்தவங்க கருப்பாக தான் இருப்பாங்க. யூரோப்பில் பிறந்தவங்களும் வெள்ளையாக தான் இருப்பாங்க. இந்தியாவில் பிறந்தவங்க கருப்பாகவும் இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, 2 கலந்த மாதிரி இருப்பாங்க. அங்கிட்டு சைனா இந்த பக்கம் போனால் அந்த மக்கள் வேறு மாதிரி தான் இருப்பாங்க. அது எல்லோரும் வாழ்ந்துட்டு போகணுமே. நாம் வாழ பிறரை ஏன் அழிக்கணும், பிறரை ஏன் கெடுக்கணும்? அதனால் தயவுசெய்து மனிதர்களை அழகாக அவர்களை வாழ விடுங்கள். அவர்களாகவே அவர்களை சாவும் விடுங்கள். நீங்கள் அவர்கள் மேல் ஏதாவது திணித்து அவர்களின் வாழ்வை அழிக்க வேண்டாம். அவர்களுடைய இயற்கையாக மரணம் அடையாமல் உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் அவர்கள் மரணம் அடைய வேண்டாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அனைவரும் வாழ்க.